ஏகி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். ரோமர் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 24 வசனம் வரைக்கும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பலனாகிய மாவானது முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே, நல்லது. விசுவாசத்தினால் அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. சுபாவ கிளைகளை தேவன் தப்பவிடாதிருக்க உன்னையும் தப்பவிட மாட்டார். எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அன்றியும் அவர்கள் விசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறாரே. சுபாவத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? அதாவது இங்க ஒரு சம்பவத்தை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அந்த ஒரு செடி மூலமாக விளக்குகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு காட்டொலிவ மரம் இருக்கிறது, இங்கே ஒரு ஒலிவ மரம் இருக்கிறது. ஒலிவ மரம் இயேசுவை குறிக்கிறது, காட்டொலிவ மரம் நம்மளை குறிக்கிறது. இந்த காட்டொலிவ மரம் எப்படிப்பட்டதா இருக்குதான், அதனுடைய வேர் பசுத்தமா இல்லை. ஏனால் தேவனுடைய அந்த ஒலிவ மரம் பசுத்தம் உள்ளது, அது தூய்மை உள்ளது, அது கர்த்தருக்கு முன்பதாக உள்ளது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காட்டொலிவ மரத்தை நான் என்ன செய்கிறேன், அந்த கிளையை வெட்டி என்ன செய்கிறேன், என்னோடு கூட ஒட்ட வைக்கிறேன். ஏனென்றால் தொழிவு மரம் அதனுடைய எதுவுமே சுபாவம் தேவனுக்கு முன்பதாக அது பசுத்தமாக இல்லை, தேவனுக்கு முன்பதாக சுத்தமாக இல்லை, அது தேவனுக்கு முன்பதாக தேவன் விரும்புகிற அந்த விருப்பம் அதில் இல்லை. அப்போ அதை என்ன செய்ய முடியும் தேவனால்? அப்போ அந்த வேர் எப்படி இருக்குதா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வேரானது பசுத்தமாய் இராததினால் அது காட்டொழிவு மரமாய் இருக்கிறது. இப்போ வேர் என்றால் என்னன்னா, நம்முடைய தாய் தகப்பன், அதுக்கு மேல் நம்முடைய முற்பிதாக்கள், நம்மளுடைய முற்பிதாக்களை குறிக்கிறது. இந்த வேர் பசுத்தமானது கிடையாது. இந்த வேரிலே நமக்கு முன்னாடி இருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நமக்கு தெரியாது. எத்தனை பாவத்தோடு, அக்கிரமத்தோடு, அநியாயத்தோடு, அசுத்தத்தோடு வாழ்ந்தார்கள் என்று நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் தேவன் என்ன பார்க்கிறார், இப்ப இருக்கிற உங்களை பார்க்கிறார். நாம் தான் கிளைகள், இந்த வேரிலிருந்து உருவாக்கப்பட்ட கிளைகள் நாம். இந்த வேருக்குள் தூய்மை இல்லை, இந்த வேருக்குள் நன்மை இல்லை, இந்த வேருக்குள் பசுத்தம் இல்லை, இந்த வேருக்குள் தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை, இந்த வேருக்குள் அசுத்தம் இருக்கிறது, இந்த வேருக்குள் பாவ இச்சைகள் இருக்கிறது, இந்த வேருக்குள் கீழ்ப்படியாமல் இருக்கிறது, இந்த வேருக்குள் தேவனை குறித்ததான அறிவு இல்லை. அப்படிப்பட்ட வேரிலிருந்து முளைத்தெழுமின நாம் கிளைகளாய் வளர்ந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். ஆனால் நாம் இந்த காட்டொலிவ மரத்தோடு இருந்தோமானால் நமக்குள் என்ன சுபாவம் இருக்காது, தேவன் விரும்புகிற நல்ல சுபாவம் இருக்காது. அப்ப என்ன செய்வது, இந்த செடி காட்டொலிவ மரமாகுதே, வேர் பசுத்தமானது இல்லையே, அப்ப இந்த வேர் சுத்தமா இல்லை என்றால் கிளைகளும் எப்படி இருக்கும், அசுத்தமாகத்தான் இருக்குமே. அப்பதான் தேவன் பார்க்கிறார், இந்த கிளை இப்படி இந்த செடியோடு இருந்தால் அது என்னவா மாற முடியாது, பசுத்தமாய் மாற முடியாது. அதனால தேவன் என்ன செய்கிறார், அந்த கிளையை நறுக்கி என்ன செய்கிறார், நல்ல ஒலிவ மரமாகிய இயேசுவோடு ஒட்ட வைக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒலிவ மரத்தோடு வேர் எப்படிப்பட்டது, அது சார் எப்படிப்பட்டது என்றால் அது தூய்மையானது, அது பசுத்தம் உள்ளது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், பிறப்பிலே பசுத்தமானது. அவர் பரலோகத்தினுடைய தேவனுடைய அவதாரமாய் இருக்கிறார், அவருடைய ஒரே பேரான குமாரனாய் இருக்கிறார். அவர் பசுத்தமுள்ள தேவன். அந்த வேருக்கும் அந்த சாருக்கும் நம்மளை என்னவா மாற்றுகிறாராம், பங்குலர்களாய் மாற்றுகிறார். நாம் காட்டொலிவ மரத்தில் இருந்த நம்மளை தேவன் வெட்டி எடுத்து
நல்ல ஒலிவ மரமாகிய இயேசுவோடு இணைத்து வைத்திருக்கிறார். பாருங்க எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அப்படியே நீ உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய குடும்பம் எதுவும் சரி கிடையாது என்று சொல்லி தேவன் நம்மளை என்ன செய்யல, அப்படியே விட்டு விடவில்லை. அங்கிருந்து நம்மளை வேறு பிரித்து தேவனோடு உட்கார வைத்திருக்கிறார். ஆமென். அவரோடு உட்கார வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் மிகவும் அன்புள்ள தேவன். நம்மளை அப்படியே விட்டு விடுவது அவருக்கு விருப்பம் கிடையாது. இங்கே சொல்லப்படுகிற அந்த வெட்டப்பட்ட கிளையை தேவன் மறுபடியும் ஒட்ட வைக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். மறுபடியும் தேவன் எப்படிலாம் நம்மளை புதுப்பிக்கிறார். ஒரு குயவனுடைய கையில் இருந்த மண்பாண்டம் கெட்டு போயிற்று, அதை மறுபடியும் தேவன் என்ன செய்கிறார், நல்ல மண்பாண்டமாக உருவாக்குகிறார். ஆபிராம் என்கிறவரை தேவன் அழைத்து அவருக்கு நிறைய ஆசீர்வாதங்களாம் கொடுக்கிறார். ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டிருப்பாங்க, உன்னை ஆஸ்வதிக்கிறவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாங்க, அப்படியெல்லாம் ஆஸ்வதிக்கிறார். ஆனாலும் தேவன் மறுபடியும் அவனுக்கு தரிசனமாகி அவனை மறுபடியும் ஆபிரகாம் என்று மாற்றி அவனை ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்படியாக தேவன் யார் யாரெல்லாம் யாக்கோபு எத்தனாய் இருந்தான், ஒன்றுக்கும் உதவாத ஒரு நபனாக இருந்தான், எல்லாரையும் ஏமாத்தி புடுங்குகிற சுபாவம் உள்ளவனாய் இருந்தான். ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு சொன்னார், நான் உன்னை 2 பரிவாரத்தோடு உன்னை ஆஸ்வதிக்க போகிறேன், நீ வந்த பூமியை நான் உனக்கு சொந்தமாய் கொடுப்பேன் என்று என்ன செய்கிறார், கர்த்தர் அவனை ஆஸ்வதித்தார். ஆனாலும் மறுபடியும் அவனை கர்த்தர் சந்தித்து அவனை இஸ்ரவேலாக மாற்றினார். ஒரு காட்டொலிவ மரமாய் இருந்த நம்மளை என்ன செய்கிறார், வெட்டுகிறார், அதை தேவனோடு ஒட்ட வைக்கிறார். அந்த தேவனோடு உள்ள ஒலிவ மரத்திலிருந்து வெட்டப்பட்ட ஜனங்கள் ஒருவேளை அவங்களுடைய அவிசுவாசத்தினால் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்களாம், வெட்டப்பட்டார்கள் வேதம் சொல்லுகிறது. நம்முடைய குறைகளினால், நம்முடைய பாவத்தினால், நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் இல்லாததினால் அது தேவனோடு உள்ள உறவு நமக்கு துண்டிக்கப்படுகிறது. ஆனால் மறுபடியும் தேவன் நம்மளை என்ன செய்கிறார், அவரோடு ஒட்ட வைக்கிறார். அடுத்ததாக பாருங்கள், ரோமர் 11:16. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்தமா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் என்ன செய்ய, கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். அல்லேலூயா. தேவன் நம்மகிட்ட விரும்புகிறது என்ன, பரிசுத்தம். பரிசுத்தமுள்ள தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன, பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். 1 பேதுரு 1:16 வாசியுங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் எப்படி இருங்கள், பரிசுத்தராய் இருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:7. தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்து இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:3 வாசிங்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர். என்னுடைய வேர், என்னுடைய செடி, என்னுடைய கிளை, என்னுடைய எல்லா அவயவங்கள், அங்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது, பரிசுத்தமாக இருக்கிறது. அதனால் என்னை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ள வேண்டுமாம், பரிசுத்தத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். இப்போ நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் என்ன செய்யுங்கள், பரிசுத்தராக இருங்கள். நான் உங்களை அசுத்தத்துக்கு அழைக்கல, உங்களை எதுக்கு அழைச்சிருக்கிறேன், என்னுடைய பரிசுத்தமான வேலுடைய சாறை நீங்கள் குடித்து வாழ வேண்டும் சொல்லி அழைத்திருக்கிறேன். அடுத்ததாக எவற்றிலிருந்தும் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். மத்தேயு 23:14 வாசிக்கும் போது, மதிகேடரே குருடரே, எது முக்கியம், பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எவற்றிலிருந்தெல்லாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ. ஒரு மனுஷனுக்கு பொண்ணு இருக்கலாம், பொருள் இருக்கலாம், வசதிகள் இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஆனால் அதை விட நம்மளை பரிசுத்தமாக்குறது என்னவா இருக்கிறது, தேவாலயமா இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் ஒருவனை எப்படி மாற்றுகிறது, பரிசுத்தமாய் மாற்றுகிறது. தேவனுக்குள் ஒரு பிள்ளை வரும்போது அசுத்தத்தோடு வருகிறான், பாவத்தோடு வருகிறான், தீமையோடு வருகிறான், கெட்ட சுபாவத்தோடு வருகிறான். ஆனால் தேவன் என்ன செய்கிறார், அந்த சபைக்குள் வைத்து தேவன் அந்த ஆளை என்ன செய்கிறார், பரிசுத்த அவயவமாய் மாற்று. தேவ சபைக்கு வந்து நம்ம அப்படியே இருக்கிறோமா, இல்லை பழைய வாழ்க்கை போல இருக்கிறோமா, மாற்றம் இருக்குதா? தேவன் நம்மளை மாற்றி இருக்கிறார். அசுத்தத்தோடும் பாவத்தோடும் இச்சையோடும் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மளை தேவன் என்ன செய்கிறார், பரிசுத்தத்தோடு நம்மளை மாற்றி இருக்கிறார். அதுதான் என்னது, அந்த தேவாலயத்தினுடைய அந்த மகிமை. இந்த தேவாலயம் ஒரு மனிதன் எப்படி மாற்றுகிறது, அது பரிசுத்தமாய் மாற்றுகிறது. தேவாலயத்துக்கு வரும்போது ஒருவன் பரிசுத்தமாய் மாறுகிறான். அவனுக்குள்ள இருக்கிற சுபாவங்கள் மாறுகிறது, அவனுக்குள்ள இருக்கிற பாவ அவயவங்கள் மாறுகிறது, பாவ எண்ணங்கள் மாறுகிறது, பாவ சிந்தை மாறுகிறது, தேவனுடைய சிந்தை வருகிறது, தேவனுடைய பரிசுத்த அந்த தாட் உள்ளுக்குள்ள வருகிறது. தேவன் பரிசுத்தமாக என்ன செய்கிறார், அந்த ஒரு நபரை மாற்றுகிறார் கர்த்தர். அடுத்ததாக பாருங்கள்,
மத்தேயு 23:19 வாசிங்கள். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? காணிக்கையோ, காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? எது முக்கியம்? காணிக்கையோ, இல்லை என்றால் காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? எது முக்கியமானது? நம்ம நினைக்கிறோம் காணிக்கை தான் முக்கியம். காணிக்க போறேன்னா ஆண்டு அந்த வாரத்தை எனக்கு அடிச்சிடுவாரு, எனக்கு காசு வராது, எனக்கு சம்பளம் வராது, எனக்கு ஏதாவது செலவு வந்துடும் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் பயந்து காணிக்க போடுறாங்க. அப்படி கிடையாது. காணிக்கை முக்கியமானது, ஆனால் அதை விட முக்கியமானது என்னது? பலிபீடம். பலியாய் நம்மளை ஒப்பு கொடுப்பது தான் முக்கியம். நம்மளை பலியாய் ஒப்பு கொடுப்பது, நமக்குள் இருக்கிற நேரங்களை பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது, நம்ம பலிகளை நிறைய ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பது. அல்லேலூயா. காணிக்கை போடுவது மாத்திரமல்ல, பலிகள் ஏராளம் உண்டு. பிசைந்த மா என்கிற பலி, பான பலி, நிறைய பலிகளை பழைய ஏற்பாட்டிலே மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பலியாய் நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் பலிகளினால் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நாம் ஏறெடுக்கிற பலி, ஆண்டவரே நான் முழங்கால் படியிட்டு இவ்வளவு நேரம் ஜெபிப்பேன் என்கிற பலி, நான் இரவு நேரங்களிலே நான் தூங்காமல் ஜெபிப்பேன் என்கிற பலி, நான் வேதத்தை வாசித்து உம்மோடு உறவு கொள்ளுவேன் ஆண்டவரே அப்படி என்கிற ஒரு பலி. தேவனிடத்தில் பலியினால் நம்ம என்ன செய்ய வேண்டுமா? நம்ம பலி ஏறெடுக்க பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. பொருத்தனையாகிய பலி, கர்த்தருக்கு பொருத்தனை செலுத்துகிற பலி, அதெல்லாம் ஒவ்வொரு பலியா இருக்கிறது. இப்போ நாம் பலிகளை தேவனுக்கு ஏறெடுக்கும் போது நாம் பரிசுத்தமாய் மாறுகிறோம். அடுத்ததாக நாம் எப்படி பரிசுத்தமாய் மாறுகிறோம்? யோவான் 17:17 வாசிக்கும் போது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். எப்படி நாம் பரிசுத்தமாய் மாறுகிறோம்? தேவனுடைய வசனத்தினால் நாம் பரிசுத்தமாய் மாறுகிறோம். அவருடைய சத்தியத்தினால் பரிசுத்தமாய் மாறுகிறோம். தேவனுடைய பைபிள் மாத்திரம் இல்லைன்னா அந்த உலகத்தில் இருக்கிற 100% ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? அசுத்தமாக இருப்பாங்க. தேவனுடைய வேதம் நம்மளை பரிசுத்தமாய் மாற்றுகிறது. இது என்ன பைபிளா? பரிசுத்த வேதாகமம். எடுத்து பாருங்க எல்லாரும். முன்னாடி பக்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஹோலி பைபிள், பரிசுத்த வேதாகமம். இந்த வேதாகமத்தில் இருக்கிற வேத வார்த்தைகளை யார் ஒருவர் வாசித்து தியானித்து கை கொண்டு நடக்கிறார்களோ அவர்கள் அதன் மூலமாய் பரிசுத்தமாய் மாறுகிறார்கள். வேத வசனம் ஒருவனை உருவாக்குகிறது. வேத வசனம் ஒருவனை புடமிடுகிறது. வேத வசனம் நம்மளை கண்டிக்கிறது. வேத வசனம் நமக்கு புத்தி சொல்லுகிறது. வேத வசனம் உங்களை போதிக்கிறதா இருக்கிறது. அது நமக்கு போதனை செய்கிறது. வேத வசனம் நம்மளை கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. இந்த வேத வசனம் அப்படிப்பட்ட அருமையானது. பாருங்க, சங்கீதம் 105:13 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. பாருங்க, ஒருவனுடைய வசனம் அவனை புடமிடுகிறது. இந்த யோசேப்பை தேவனுடைய வசனம் புடமிட்டு அவனை பரிசுத்தவானாய் காத்துக்கொள்ள உதவினது. பாவம் வரும்போது அந்த வசனம் என்ன செய்கிறது? அவனை அந்த பாவத்திலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்கிற போக்கை அவனுக்கு தெரிந்து கொண்டிருந்தான். இப்போ வேதம் நமக்கு தெரியவில்லை என்றால் நாம் எப்படி தப்பித்து கொள்ள முடியும் என்கிற அந்த அறிவு நமக்கு இருக்காது. சிக்கலை போய் நாம் மாட்டிக்கொள்ளுவோம், பாவத்திலே நாம் மாட்டிக்கொள்ளுவோம், பிசாசுடைய சூழ்ச்சியிலே போய் நமக்கு மாட்டிக்கொள்ளுவோம். அதன்தான் இயேசுவோடு சாத்தான் வந்து நிற்கிறான். இயேசுப்பா என்ன செய்கிறான்? 3 நேரம் பரீட்சை பார்க்கிறான். எல்லாம் என்ன வார்த்தை? சும்மா வாயில வந்து வார்த்தையின்படி சொல்லுறானா? எல்லாம் வேதத்தில் உள்ள வார்த்தையின்படி இயேசுப்பா வந்து பேசுறான். இயேசு அவர் யார்? பெரிய ஞானம் உள்ளவர், ஞானத்தின் பிறப்பிடம் அவர். அவர் என்ன செய்கிறார்? அவன் சொன்ன அதே வேத வார்த்தையின்படி இவர் பதிலடி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வேத வசனம் தெரியலனா நாம் பிசாசுக்கு பதிலடி கொடுக்க முடியாது. இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்லுறார், இப்படியும் எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா. இப்போ தேவனுடைய வசனம் தெரியவில்லை என்றால் தேவன் நம்மளோட எப்படி பேசுவார்? தேவன் வெறும் சும்மா உலகத்தின் வார்த்தையில் பேச மாட்டார். இந்த வேதத்தில் என்னென்ன வார்த்தைகள் எழுதி கொடுத்திருக்கிறாரோ அதன்படித்தான் நம்மளோடு பேசுவார். இதனுடைய சம்பவங்களை வைத்து தான் பேசுவார். நான் யாக்கோபை ஆஸ்வதிக்கவில்லையா? நான் ஆபிரகாமை ஆஸ்வதிக்கவில்லையா? நான் அன்னாளுக்கு குழந்தை கொடுக்கவில்லையா? இப்படி என்று சொல்லி தான் பேசுவார். நான் உன்னையும் நான் ஆஸ்வதிப்பேன், ஆபிரகாமை கொடுத்த அந்த ஆஸ்வாதம் நான் உனக்கு தருவேன். தேவன் வேதத்தை கொண்டு தான் பேசுவார். அப்போ இந்த வேதம் நமக்கு தெரியவில்லை என்றால் நாம் என்ன செய்ய முடியாது? பரிசுத்தமாய் மாற முடியாது. இப்போ வேத வசனம் ஒரு ஆளை எப்படி மாற்றுகிறது? பரிசுத்தமாய் மாற்றுகிறது. நான் ஒரு மீட்டிங் சென்றிருந்தேன். அப்போ அங்கே ஜெயிலிலே ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர்,
அவரோடு கூட அங்கே ரட்சிக்கப்பட்ட ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க. அப்போ அவங்களோட சாட்சிகளை கேட்டு கொண்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, அங்கே ஒருத்தர் 3 கொலை பண்ணினவர். அப்போ இந்த கொலை பண்ணினவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார் என்று அந்த அந்த ஜெயிலிலே ஊழியம் செய்கிற அந்த ஊழியக்காரர் வந்து சொன்னார். ஜெயிலில் எல்லாரையும் அலோ பண்ண மாட்டாங்க, எல்லாரையும் போய் அலோ பண்ணி அங்கே என்ன செய்ய மாட்டாங்க, அங்கெல்லாம் யாரோடையும் மிங்கிள் ஆக விட மாட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரிகிறது, எத்தனையோ புத்தகத்தை நாங்கள் இவர்களுக்கு படிக்க கொடுக்கிறோம், அங்கே மனமாற்றம் வரவில்லை, அவர்கள் பரிசுத்தவான்களாய் மாறவில்லை. இந்த வேத புத்தகத்தை படிக்கும் போது ஒரு ஆள் என்ன எப்படி மாறுகிறாராம், பரிசுத்தவானாய் மாறுகிறார் என்று சொல்லி, நீங்கள் இங்கே வந்து ஊழியம் செய்ய நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறோம், பெர்மிஷன் கொடுக்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கு. அல்லேலூயா. ஏனென்றால் வேத வார்த்தை ஒரு கொலைக்காரனை மாற்றுகிறது, ஒரு துன்மார்க்கனை மாற்றுகிறது, ஒரு பாவம் செய்த நபரை பரிசுத்தவானாய் மாற்றுகிறது. அந்த வேத வசனங்களை வார்த்தைகளை கொண்டு கொடுக்கும் போது எல்லாருக்கும் அதை விநியோகிக்கும் போது நிறைய பேர் எடுத்து படிக்கிறார்கள், நல்லவர்களாய் மாறுகிறார்கள். அப்படி மாறினவர் தான் அந்த நபர். அவர் தான் சொன்னார், நான் அந்த வேதத்தை படிக்க படிக்க எனக்குள் ஆண்டவர் பேசினார், என்னுடைய பாவத்தை எல்லாம் உணர்த்தினார், நான் முழங்கால் படியிட்டு அழுது ஒப்பு கொடுத்தேன். அவருடைய சுபாவங்கள் மாறினது. காட்டொலிவ மரமாக இருந்த அந்த சுபாவம் நல்ல ஒளிவ மரமாகிய சுபாவமாய் மாறிக்கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. சுபாவம் மாறினது. அவருக்கு பாருங்க, 3 கொலை பண்ணா அவங்களுக்கு என்ன தண்டனை இருக்கும், ஆயுள் தண்டனை கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு. ஆனா அவங்களுக்கு தண்டனையை ஷார்ட் பண்ணி விடுதலை கொடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. வேத வசனங்க, வேத வசனத்தை நாம் அறியும் போது நமக்கு என்ன உண்டாகிறது, அது விடுதலை உண்டாகிறது. அந்த வேத வசனத்தை என்ன செய்கிறது, அந்த வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க நாம் பரிசுத்தமாய் மாறுகிறோம். நமக்குள்ள இருக்கிற பாவங்கள் மறைகிறது, நமக்குள்ள இருக்கிற சுபாவங்கள் மாறுகிறது. ஹல்லேலூயா. பாவத்தோடு இருக்கிறவங்க வேதத்தை எடுத்து வாசிச்சா பரிசுத்தமானா மாறிடுவாங்க. வேதத்தை அதிகமாய் வாசிக்கலாம். அதான் சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும். ஒரு சகோதரி அவங்க சொன்னாங்க, நான் இந்த வேத வசனத்தை நான் பால் குடிக்கிறது போல நான் குடித்து கொண்டு இருக்கிறேன். ஒரு சிறு குழந்தை ஒரு தாயிடத்தில் எத்தனை முறை பால் குடிக்கும், அதை விட நான் அதிகமான வேத வசனம் வாசித்து கொண்டு இருக்கிறேன். நான் சமைக்கும் போது வெங்காயத்தை எடுத்து வதக்கிறதுக்குள்ள வந்து 2 வசனம் படிச்சுட்டு போயிடுவாங்களாம். நான் அங்கே ஏதோ ஒரு வேலை செய்கிறதுக்குள்ள அது லைட்டாக வேகிறதுக்குள்ள வந்து இன்னொரு வசனம், நான் பால் காய்ச்சிட்டு இருக்கும்போது காய்கிறதுக்குள்ள இன்னொரு வசனம் வந்து படிச்சுட்டு போயிடுவேன். நம்ம என்ன செய்வோம், அந்த பால் காஞ்சி பொங்கி கொட்டுற வரைக்கும் நின்றுட்டே இருப்போம் அந்த இடத்துலையே. அச்சோ இங்கே தான் நின்றுட்டு பால் எப்படி கொட்டுச்சு பாருங்க, அப்படிதான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் அவங்க சொன்னாங்க, அந்த நிமிஷத்தில் வந்து நான் வேதத்தை பாலை குடிப்பது போல வந்து நான் அந்த களங்கம் இல்லாத ஞான பாலாகிய வேதத்தை நான் குடித்து கொண்டிருக்கேன்னு சொன்னார்கள். இப்படித்தான் நாமும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேத வசனம் தெரியவில்லை என்றால் நாம் என்ன செய்ய முடியாது, நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடியாது, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகாது. எங்க வேணா போய் பாருங்க, உங்களுக்காக சொல்லப்படுகிற ஊழியக்காரங்க தீர்க்கதரிசனமான வார்த்தை வந்தாலும் அந்த வார்த்தை எப்படி வரும், வேத வசனத்தின் அடிப்படையாகத்தான் வரும். அல்லேலூயா. வேத வசனம் தெரியலனா தேவனுடைய வார்த்தை நம்ம என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது, தேவன் நம்மளோட பேச முடியாது. இந்த வேத வசனம் நம்மளை என்ன செய்கிறது, நம்மளை பரிசுத்தமாய் மாற்றுகிறது. அடுத்ததாக அப்போஸ்தலர் 26 அதிகாரம் 18 வசனம் வாசிங்கள். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக. இங்கே ஒரு பரிசுத்தமாக்குதல் உண்டாகிறது. அது எங்க இருந்துன்னா விசுவாசத்திலிருந்து உண்டாகிறது. எங்கிருந்து உண்டாகிறது, ஒருத்தனுக்குள்ள விசுவாசம் இருந்தால் அவங்க பரிசுத்தமாய் மாறுவார்கள். நான் பரிசுத்தவானாய் மாறுவேன், நான் நல்லவங்களாய் இருப்பேன், எனக்குள் பாவம் இராது. நான் எப்படி மாறுவேன், நான் பரிசுத்தவானாய் நான் மாறுவேன். இல்லை என்னால் முடியாதுங்க, நான் பரிசுத்தவானா மாற முடியாது, தேவனுக்கு பிரியமான ஆளா என்னால் இருக்க முடியாது, என்னால் இந்த பாவத்தை விட முடியாது, என்னால் இந்த பொய்யை விட முடியாது, என்னால் இந்த தூஷணமான கெட்ட வார்த்தைகளை விட முடியாது, என்னால் இந்த சுபாவத்தை விட முடியல, என்னால் தவறான பழக்க வழக்கங்களை விட முடியல, என்னால் வாயிலிருந்து வருகிற அந்த கெட்ட கெட்ட காரியங்களை விட முடியல, என்னால் என்னோட சிந்தை தவறான சிந்தை என்னால் விட முடியல. அல்லேலூயா. இப்படி அறிக்கை பண்ணாம என்ன செய்யணுமா, விசுவசிக்க வேண்டும். என்ன தேவனால் என்னை மாற்ற முடியும். என்ன முடியும் சொல்லுங்க எல்லாரும், தேவனால் என்னை அதை நம்ப வேண்டும். அவரை விசுவாசிக்கும் போது நாம் என்ன செய்கிறோம், பரிசுத்தமாய் மாறுகிறோம். பாவம் நமக்குள் பரிசுத்தமாய் அது மாறுகிறது. நான் இனி பாவி அல்ல, நான் பரிசுத்தவான். தேவன் என்னை பரிசுத்தவானாகத்தான் அழைத்திருக்கிறார். என்னை பாவியாய் அவர் அழைக்கவில்லை,
பாவியா இருக்கும்போது என்னை அழைத்தார். இப்ப எப்படி நம்மளை மாற்றிருக்கிறார்? பரிசுத்தவானாய் மாற்றிருக்கிறார். அதுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு என்ன செய்ய முடியாது? பிரியமா வாழ முடியாது. விசுவாசம் இல்லைன்னா நம்ம பரிசுத்தமா வாழ முடியாது. விசுவாசம் இல்லைன்னா நம்ம துவண்டு போயிடுவோம், விழுந்து போயிடுவோம். என்ன தப்பு வருது எல்லாத்திலும் விழுந்து கிடப்போம். ஆனால் தேவன் நமக்கு என்னத்தை கொடுக்கிறார்? விசுவாசத்தை கொடுக்கிறார். விசுவசிக்கிறவனால் எல்லாம் கூடும். நம்ம விசுவசிக்கும் போது நமக்கு எல்லாம் கூடும். நம்ம தூய்மையா மாற முடியும். இப்போ இங்கே இருக்கவங்க பார்த்து நீங்கள் பரலோகத்தை எத்தனை பேர் வருவீங்கன்னா எத்தனை பேர் உண்மையாக கை தூக்க முடியும் உங்களால்? ஏன்னா நமக்குள்ள என்ன இருக்குது? ஒரு அவிசுவாசம். நான் போவேனா? நான் போன வாரம் தான் சண்டை போட்டேன், போன வாரம் தான் என் மனைவியை கெட்ட வாரத்தில் திட்டுனேன், போன வாரம் தான் என் ஹஸ்பண்டை நான் தப்பாக போடா வாடான்னு பேசிட்டேன், நான் போன வாரம் தான் இந்த தப்பு நான் செஞ்சேன், போன வாரம் தான் இந்த குற்றத்தை நான் செஞ்சேன், அப்போ நான் பரலோகத்துக்கு போவேனா? நமக்கு இந்த கை வந்து இப்படி 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 என்ன செய்யும்? அது ஃபுல்லாக கை என்ன செய்யாது? ஏன்னா நமக்குள்ளே என்ன இருக்குது? விசுவாசம் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் தேவனை விசுவசியுங்கள். இதிலிருந்து கர்த்தர் என்னை மாற்றி அவருடைய பரலோகத்துக்கு என்னை பங்காளியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை பரலோகத்துக்கு பங்காளிகளாய் மாற்றுகிறார். நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் பரலோகத்தில். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் வீடு கட்டுறீங்களே இல்லையோ, தேவன் உங்களுக்காக வீடு கட்டி கொண்டிருக்கிறார். தேவன் பரலோகத்தில் நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த அது என்னது? நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டாதான் அங்கே போக முடியும். அதுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேண்டும். விசுவாசம் இருந்தால் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் உன் விசுவாசம். நம்ம விசுவாசம் எதை ஜெயிக்குமா? உலகத்தையே ஜெயிக்கும். விசுவசித்தவளே பாக்கியவதி. இப்போ விசுவாசம் நமக்குள்ள இருந்தா விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்படி வாயினால் அறிக்கை பண்ணி கொண்டே இருங்க, நாங்கள் பரிசுத்தவானா நம்ம மாறிடுவோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம எப்படியாய் பரிசுத்தவான்களாய் நம்ம மாறுகிறோம்? ரோமர் 6:19 வாசிக்கும் போது, உங்கள் மாம்ச பலவீனத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுதும் பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். உங்கள் அவயவங்களை முன்பதாக நீங்கள் மாம்சத்துக்கும் பலவீனத்துக்கும் மனுஷன் பேசுகிற பிரகாரமா என்ன செஞ்சிட்டீங்க? அக்கிரமம் நடப்பிக்கணுமா, என்ன பாவம் நடப்பிக்கணுமா, என்ன தப்பு செய்யணும், யார் யாருக்கு விரோதமாக செயல்படணும், யார் யாரை கவுக்கணும், யார் யாரை துரத்தணும், யார் யாருக்கு தீமை செய்யணும், எல்லாம் பர்ஃபெக்டாக செஞ்சு கொண்டு இருந்தோம். அது அசுத்தமான வாழ்க்கை. ஆனால் இப்பொழுது உங்களுடைய அவயவங்க என்ன செய்யணுமா? நம்ம நீதிக்கு அடிமையாய் ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் அவயவங்க என்ன செய்யுங்கள்? நீங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ரோமர் 12:1 வாசிக்கும் போது பாருங்கள், அந்த வசனத்தில் வாசிக்கும் போது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்போ நம்முடைய அவயவங்களை தேவனுக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டுமா? அடிமையாய் ஒப்பு கொடுக்கணும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய அவயவங்களை தேவனுக்கு அடிமையாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தால்தான் நாம் பரிசுத்தமாய் மாற முடியும். நம்முடைய அவயவங்களை தேவனுக்கு அடிமையாய் ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் பிசாசு தன்னுடைய பாவங்களை நமக்கு அடிமையாய் ஒப்பு கொடுத்துருவான். நீ இந்த பாவத்தில் கெட, இந்த அக்கிரமத்தில் இரு, இந்த அசுத்தத்துக்குள்ளேயே நீ வாழ் என்று சொல்லி என்ன செய்வான்? நாம் நம்ம என்ன செய்யணுமா? தேவனுக்கு பிரியமாய் ஒப்பு கொடுக்கும் போது, அடிமையாய் ஒப்பு கொடுக்கும் போது, அதை மரியாள் சொன்னார், நான் என் ஆண்டவருக்கு அடிமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஒரு அவயவத்தை மாத்திரமல்ல, நம்முடைய உச்சந்தலை முதல் கொண்டு நம்முடைய உள்ளம் கால் வரைக்கும் தேவனுக்கு ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தால்தான் பரிசுத்தமாய் மாற முடியும். இல்லை என்றால் கண்களினால் வருகிற பாவத்திலே மாட்டிக்கொண்டு விடுவோம். இல்லை என்றால் நம்முடைய வாயிலிருந்து வருகிற பாவத்தினால் மாட்டிக்கொண்டு விடுவோம். இல்லை என்றால் நம்முடைய கைகளில் வருகிற அந்த பாவத்தினால் மாட்டிக்கொண்டு விடுவோம். பாவத்திலே நாம் மாட்டிக்கொண்டு விடுவோம். இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. முற்றிலுமாய் அதே சரீர அவயவங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டுமா? ஜீவ பலியாய். இல்லைப்பா, இனி நான் அல்ல, நீங்க தான் சொல்லி ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தாதான் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும். இல்லை என்றால் உலகத்தில் உள்ள அசுத்தங்கள், பாவங்கள், இச்சைகள் நம்ம என்ன செய்யணும்? நம்மளை மேற்கொண்டுரும், நம்மளை அடிமையாக மாற்றிடும். இப்போ பெரிய மனுஷன் சின்ன சின்ன பாவங்களுக்கு அடிமையாக இருக்கிறது போல நம்மளை அந்த சின்ன சின்ன பாவங்கள் அடிமையாக மாற்றிவிடும்.
இப்போ நம்மளை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தால்தான் நாம் என்ன முடியும், தேவனுக்கு அடிமைகளாய் மாறினால் நம்மளை கர்த்தர் பரிசுத்தமாய் மாற்றுகிறார். அடுத்ததாக பாருங்கள், ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பரிசுத்தமாகுதல் நம்முடைய அது பலனா இருக்கிறது. பாவத்தில் விடுதலையாக்கப்பட்ட தேவனுக்கு அடிமைகளாய், தேவனுக்கு ஏற்கனவே பார்த்தோம், நம்முடைய சரீர அவயவங்கள் நீதிக்கு அடிமையாக மாற வேண்டும், ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும், தேவனுக்கு என்ன செய்ய வேண்டுமா, அடிமையாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய சரீரம் தேவனுக்கு அடிமையாய் மாற வேண்டும். ரோமர் 8:27 வாசிக்கும் போது, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடினால் நம்ம என்ன செய்கிறாரா, பரிசுத்தவானாய் மாற்றுகிறார். சில இடத்துல நமக்கு செய்ய முடியாது. ஆண்டவரே, நான் சதா ஜெபம் பண்ணுவேன், ஆனால் என்னால் முடியலப்பா, என்னால் இதை மேற்கொள்ள முடியல, நான் நினைக்கிறேன் இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்ன செய்ய முடியல, என்னால் இதை மேற்கொள்ள முடியல. பரிசுத்த ஆவியானவரே, எனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவரே, எனக்காக என்ன செய்யுங்க, வேண்டுதல் செய்யுங்கன்னு என்ன சொல்லுவேன். அப்படித்தான் நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். ஆண்டவர், எனக்கு ஜெபம்னு தெரியலப்பா, எப்படி ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த அறிவு எனக்கு இல்லை, அந்த ஞானம் எனக்கு இல்லை, எனக்காக நீங்க என்ன செய்யுங்க, எனக்காக நீங்க வேண்டுதல் செய்யுங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கீங்க. ஆண்டவர் எவ்வளோ நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அந்த விருப்பத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். எத்தனையோ பரிசுத்தவான்கள் நமக்கு முன்பதாக அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அந்த பழைய வாழ்க்கையிலிருந்து நாம் விடுபட நம்ம ஒப்பு கொடுப்போம். அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பதாக நாமும் பரிசுத்தமாக இருக்க அவர் விரும்புகிறார். அவர் எல்லா செய்கையிலும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நம்முடைய பாவங்கள், நம்முடைய அசுத்த சுபாவங்கள்லாம் விட்டுட்டு ஆண்டு விரும்புகிற அந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள் நாம் வரும்போது தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு நிரந்தரமாக இருக்கும். அது நம்முடைய குடும்பத்தில் தங்கும். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய சந்ததிகளுக்கும் அது ஆசீர்வாதம் கடந்து செல்கிறதா இருக்கிறது. அந்த பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாஞ்சிப்போம், அதை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்ப சகோதர சகோதரிகளையும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும், சிறு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த பொல்லாங்கான உலகத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் தேவன் தொட்டு ஆண்டவரே அவங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து தூக்கி எடுப்பீராக. எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்களின் விடுதலை ஆக்கியிருக்கீங்களா ஆண்டவரே. அதே போல் வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் விட முடியாத பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியாதவர்கள் செபிக்கிறோம் ஐயா. அந்த பாவம் அவங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்பதை அறிந்திருக்கிறாங்கப்பா. ஆனால் விட முடியாத சூழ்நிலையை அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, வேதனைப்படுறாங்க. கர்த்தாவே அவங்களை உதவி செய்வீராக. எல்லா பாவத்தையும் அசுத்தத்தையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரே நீர் கொடுக்கிற அந்த பாதையிலே, ஆண்டவரே பரிசுத்தமான பாதையிலே, அந்த மகிமையான பாதையிலே அவங்களை ஓட உதவி செய்வீராக. நீர் அவங்களோடு கூட இருப்பீராக ராஜா. நல்ல ஒளிவ மரமாகிய உமக்குள் நாங்கள் ஒட்ட வைக்கப்பட்டு அன்றைய உம்முடைய வேருக்கு, உம்முடைய சாதிக்கு எங்களை பங்காய் மாற்றி உம்முடைய சுபாவங்கள், உம்முடைய அன்பு, உம்முடைய கிருபை, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வல்லமை, உம்முடைய வரங்கள், அந்த பரிசுத்தமான வாழ்க்கை எங்களுக்குள் வரட்டும் ஐயா. உம்மை நாங்கள் பிரதிபலிக்கிற அன்றைய பிரதிபலிப்பாய் எங்களை மாற்றுவீராக ராஜா. அப்படியாய் ஆஸ்வதிங்க, மகிமைப்படுங்க. வசனங்களை கேட்ட யாவரும் ஆஸ்வதிக்கப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.